ஒருவராய் அதிசயங்களை செய்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வாரத்தின் முதலாவது நாளின் காலையின் பொழுதிற்காய் உம்மை ஸ்தோத்தரித்து, காலைதோறும் எங்களை எழுப்புகிற தேவன், இந்த கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து, இந்த புதிய வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை எங்களுக்கு காண்பித்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் நாம் தேவனை அறியாத ஒரு ராஜா, ஒரு தேவ பிள்ளையின் விசுவாசம், அந்த பிள்ளையனுடைய ஞானத்தின் பலன் அந்த ராஜாவை எப்படி மாற்றியது என்கின்ற செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த செய்தி தானியேலின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த ராஜாவின் பெயர் நேபுகாத்நேச்சார், அஞ்ஞான மக்களுடைய ராஜா. அவன் தன்னுடைய ஜீவிதத்தில் அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டதற்கு பின்பு அவன் எப்படி தன்னுடைய மனதை தேவனுக்கு மாற்றி ஒப்பு கொடுத்தான் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் நேபுகாத்நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை தானியேல் மூலமாக அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் தம்முடைய வல்லமைகளை அவர் அந்த ராஜா தெரிந்து கொள்வதற்கு தானியேலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். தேவனுக்கு பயந்து நடக்காத பிள்ளைகள் எப்படியெல்லாம் தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்கு அவர்கள் மேன்மையாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ஜீவிதத்தில் நான் இப்படி இருந்த ஒரு பலவீனத்தை ஒரு தேவ பிள்ளை என்னை மாற்றி அவன் ஆராதிக்கிற அந்த தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அறியும்படி சொன்னார். இதை அவர் தன்னுடைய கைப்படவே எழுதியிருக்கிறார். தானியேல் 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்ட அவருக்கு புத்தி தெளிந்து நான் திரும்ப என்னுடைய புத்தி எனக்குள் திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது என்று சொல்லுகிறார்.
என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது என்று தானியேல் 4:36 சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை 33வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும், அவரால் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உத்தமமும் அவருடைய செய்கை சத்தியமுமாய் இருக்கிறது. அதை காட்டிலும் வேறொரு வார்த்தை ஈடாக யாரும் சொல்ல முடியாது என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் உள்ளவைகள். அங்கு சங்கீதக்காரர் சொல்ல போது அவருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் சத்தியமுமாய் இருக்கிறது என்று சொன்னார். இங்கு யோவான் சொல்லும்போது தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாய்மொழிகள் எப்படி நமக்கு ஓமானமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 3:34 வாசிப்போம் என்றால், இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார். அகந்தையாய் நடக்க பிள்ளைகளை தாழ்த்த அவராலே ஆகும் என்று சொன்ன வார்த்தை. யாரெல்லாம் இகழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை யார் இகழ்கிறார்களோ அவர்களை அவர் இகழ்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை நமக்கு தாழ்மையுள்ள ஒரு மகத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆகையால் தேவன் கிருபையுள்ளவர்களுக்கு, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்று வாசிக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்தப்படி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம்? ஒரு கர்த்தரை அறியாத ஒரு ராஜா
இந்த தேவன்தான் மகத்துவமுள்ளவர். யாரெல்லாம் பெருமை பாராட்டுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக தங்களை தாங்களே மகிமைப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்பு சத்தியமும் நீதியும் உள்ளவைகள் என்று சொல்ல கேட்டேன். இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலேயே வாசித்திருக்கிறோம். அவருடைய நியாய தீர்ப்புகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், நீதியுள்ளவைகள் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபைகளை நாம் எப்படி பார்க்கிறோம், அவருடைய வார்த்தைகள் நம்மை எந்த அளவு சத்தியத்திலே பலப்படுத்தி வருகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவருக்குள் வாழ்கிற காலங்களின் தொகுப்பு நம்மை எந்த அளவுக்கு தேவனோடு இருப்பதற்கு மகிமைப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். யாத்திரையாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்திலே இறைச்சியை புசித்து விடியற்காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து மோசேயினிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பை கேட்டு அவர்களுடைய இச்சைகளை அவர் பூர்த்தி செய்கிறார். நீங்கள் இறைச்சியை புசித்து, சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியம் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி எல்லாம் பலப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அகந்தையாய் நடக்கிற பிள்ளைகள் தாழ்த்தப்படுவார்கள், அது அவரால் ஆகும் என்று சொல்லுகிறார். நீதிமான்களுடைய கால்களை நான் தள்ளாட ஒட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் பார்க்கும்போது அவர்களுக்கு எதிராக புறப்படுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நேபுகாத்நேச்சார் தன்னை பெருமையுள்ளவனாக காண்பித்து பாபிலோன் தேசத்திற்கு ஒரு பெரிய ராஜாவாக, சக்கரவர்த்தியாக இருந்த அவன் தன்னை பெருமைப்படுத்தின காலத்தில் அவன் தாழ்த்தப்பட்டு அவன் ராஜ்யபாரத்தை விட்டு வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டு அங்கு புல்லை மேய்ந்த ஒரு சம்பவத்தை வேதம் சொல்லுகிறது. அகந்தையாய் நடக்கிற மனிதர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட நமக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன என்றால், நீ உன்னை நீயே பெருமை பாராட்டி கொள்ள வேண்டாம். உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய கல்வித்தரம், உன்னுடைய ஞானம், இவைகளை கொண்டு நீ பெரியவன் என்று உன்னை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. உனக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நீ தாழ்மைப்படுத்து. உன்னை நீ தாழ்மைப்படுத்தி காட்டிக்கொள். தேவன்தான் இந்த லோகத்தில் பெரியவர். அந்த தேவன்தான் என்னை காக்கிறவர்.
எனக்கு சகலத்தையும் கொடுக்கிறவர், என் வேண்டுதல்களை கேட்டு என் விருப்பத்திற்கு இணங்க செய்கிறவர். அவருக்கு முன்பாக நான் அகந்தையாகவோ மேன்மை பாராட்டவோ கூடாது என்பதை இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் வெளிப்பாடு நம்மை தேவ சமூகத்தில் எவ்வளவு தாழ்மைப்படுத்த வேண்டுமோ. ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய குணம் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நான் உலகத்தின் தேவன் என்பதை மனுக்குல மக்கள் மத்தியிலே அவர் பெருமை பாராட்டி சொன்னதும் இல்லை, காண்பித்ததும் இல்லை. அவர் எல்லா நிலைகளிலும் நம்மை போல மனிதனாகத்தான் அவர் நமக்கு காட்சி கொடுத்தார், நம்முடைய மூதாதையருக்கு காட்சி கொடுத்தார். இப்பொழுதும் அவர் காட்சி கொடுக்கவில்லை, அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் பெருமை பாராட்டாதபடிக்கு நாம் அகந்தை இல்லாதவர்களாய் நடக்க நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்று இந்த வார்த்தை நம்மளே அப்படிப்பட்ட பலனை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை காட்ட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களே கண்ணோக்கி பார்க்க எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் வார்த்தை ஒரு சக்கரவர்த்தி தன்னை பெருமை பாராட்டாதபடிக்கு தானியேல் மூலமாக நீர்தான் உண்மையுள்ள தேவன் என்பதையும் உம்மை அண்டி ஜீவிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த விதத்தையும், மேன்மையாய் நடக்கிற பெருமை பாராட்டுகிற அகந்தையாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தன்னை தாழ்மைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கோ அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படி நம்மை தாழ்மைப்படுத்தி நடக்கிற ஒரு குணத்தை நாம் பெற்று தேவனுக்கு உகந்த பிள்ளையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய குணத்தை, தாழ்மையின் குணத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய குணத்தை மாற்றியது என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.